என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சிறார்களே, இந்த அருமைச் சீடர்களே, யோகா நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அனுதினமும் இந்த யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த ஆசனம் என்பது மனித சமுதாயத்திற்கு மிகவும் தேவையானது, நோயற்ற வாழ்வை தரக்கூடியது, காசில்லாத மருத்துவம், நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கூடக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஆகவே இது போன்ற பல நன்மைகளை தரக்கூடிய ஆசனம் என்பதால் கலைஞர் தொலைக்காட்சியில் வெகு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளிகளெல்லாம் யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. இன்றைக்கு பெரிய வசதி படைத்த பள்ளிக்கூடங்களில் அங்கே தனியாக மாணவர்களை நியமனம் செய்து அங்கே மாணவர்களுக்கு யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளிலெல்லாம் யோகாசனம் கட்டாய பாடமாக வைத்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு பானுஷா 6ஆம் வகுப்பு, பாபின்குமார் 4வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். ஷைன் அப் சோல் என்ற யோகா சென்டரில் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதில் ஆசிரியர் சுரேஷ் பானர்ஜி அவர்களை இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சென்டர் நாகர்கோவில் மாவட்டம் பண்டாரக்காடுவில் வெள்ளிக்கிரிக்கு இருக்கிறது. அங்கே இருந்து பாருங்கள், தென்கோடியில் இருந்து வடகோடிக்கு தமிழ் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள். இவர்கள் உலகமெல்லாம் பார்க்க போகிறார்கள். பார்க்க வேண்டியவர்கள், உலக மக்கள் எல்லோரும் இவர்களை பார்க்க வேண்டியவர்கள். சின்ன வயதில் அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்களே, இவர்கள் அனுதினமும் இந்த ஆசனங்களை செய்யாவிட்டால் இது போன்ற அற்புதமான ஆசனங்கள் நமக்கு கிடைத்திருக்காது, மற்றவர்கள் பார்த்திருக்க முடியாது. சுரேஷ் பானர்ஜி இவர்களை வழங்கியிருக்கிறார்கள். பரிவிருத்திர சமகோணாசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த அருமை மாணவிகளே, இந்த ஆசனத்தை நீங்கள் செய்யுங்கள். பரிவிருத்திர சமகோணாசனத்தை செய்யுங்கள். கால்கள் ரெண்டையும் இந்த அளவுக்கு விரித்தாலே உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள நம்பர்லாம் இழக்கமாயிரும். காலை நேரே உட்காந்துக்கிட்டே காலை பிடிக்க முடியாது. கால் நீட்டி பாருங்கள், காலை நீட்டுவதும் அல்லாமல் உடலை திருகி காலை பிடிக்கிறார்கள். அதைத்தான் பார்க்கணும். காலை பிடிக்க முடியாது. காலை நீட்டி பிடிச்சி பாருங்கள், வராது, பழையன தான் வரும். பரிவர்த்தனை என்றால் திருகியன்னு அர்த்தம். பரிவர்த்தனை சம கோண ஆசனம், 2 கோள்களையும் ஒரு கோணம் வரும்படியாக காலை விரித்தல், உடலை திருகி காலை நேராக நீட்டி செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்புக்கு பலம் பெறும், பந்துக்கிண்ணமுட்டு பலம் பெறும், கரண்டை, கால், இடுப்பு இத்தனை உறுப்புகளும் செம்மையாக்கப்படும், நன்றாக குலைவாக ஆக்கப்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுங்கள். இப்பொழுது வலது பக்கமாக சாயுங்கள். கால் பாதத்தை சரியாக பிடிக்கணும். காலை விரித்து கொண்டு உடலை வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்து உடலை திருகி காலை பிடிப்பது என்பது அரிது, முடியாதது, இயலாதது. சாதனை செய்தவர்களால் தான் முடியும். சாதனை செய்பவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும்.
சாதனை செய்யாமல் எந்த வெற்றியும் நாம் லகுவாக பெற முடியாது. ஆகவே தன் உடலை சாதனை செய்து வளைத்து அவர்கள் யோகாசனத்தை செய்து கொண்டே இருப்பார்களேயானால் வாழ்க்கையில் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். எழுந்திருங்கள். ஒருவருக்கொரு நேராக பாரு. பரிவிரித்த சமகோண ஆசனம். இந்த காலை விரிக்கிற ஆசனம் அவ்வளோ லேசாக வராது, ரொம்ப கஷ்டம். 4-5 தலைவாணியை வச்சு அதில் காலை வச்சு அப்படியே விரித்து பழகணும். அப்புறம் ஒவ்வொரு தலைவாணியாக எடுத்துடணும். தடார்னு எல்லா தலைவாணியும் எடுக்க. முதல்ல ஒரு 15 நாளைக்கு ஒரே தலைவாணி, அதுக்கப்புறம் 2வது தலைவாணி, அப்புறம் 3வது தலைவாணி, அப்படி ஒன்றுனா எடுக்கணும். அப்படி இல்லை என்றால் மேலே ஒரு கயிறை கட்டி அதை பிடித்து கொண்டு காலை விரிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக காலை இறக்கணும். அப்போ தான் அது போன்ற ஆசனங்கள்லாம் வரும். நீங்கள் ஆசனத்தை கலைத்து விட்டு பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஆகவே கடினமான ஆசனங்களை எப்படி பழகுவது என்பதை ஆசிரியர்கள் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளணும். படத்தை பார்த்தோ யாராவது செய்வர்களை பார்த்தோ நாம் தடாபடான்னு செய்யக்கூடாது. யோகாசனம் ஆசிரியரை அணுகி அந்த ஆசனங்களை பழக வேண்டும். அதனுடைய அற்புத பலன்களை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர் முதல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். மத நம்பிக்கைகளுக்கு எதிரி அல்ல. கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் நான் சென்று தூரெடுத்தேன். திருவண்ணாமலை கோயிலில் ஒரு கட்டிட பகுதி இடிந்து போன போது நான் அரசின் செலவில் அதை கட்டித்தர ஏற்பாடு செய்தேன். ரமண ஆசிரமத்திற்கு அருகில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலெக்டர் ஆபீஸ் கட்டிடம் கட்டுவதற்கான வேலைகள் தொடங்கி பாதி வரை வந்துவிட்டது. பிறகு திமுக ஆட்சியின் போது ரமண மகரிஷி ஆசிரமத்தின் கோரிக்கையை ஏற்று அந்த வேலையை நிறுத்த சொல்லிவிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு வேறு இடம் பார்க்க சொல்லிவிட்டேன். திருவாரூரில் 20 ஆண்டு காலமாக தேர் ஓடாமல் இருந்தது. 1969 நான் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு திருவாரூரில் தேர் ஓடுவதற்கு வசதியாக 4 வீதிகளையும் அமைத்து தேர் ஓட்டச்